கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் 5 நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்றின் வேகமானது மணிக்கு 10 முதல் 28 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகின்றது. உள் மாவட்டங்களில் காற்றின் வேகமானது சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது. மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர் பாசனத்தினை ஒத்திவைக்கவும். மருந்து தெளிப்பினை காலை நேரங்களிலோ அல்லது 3 முதல் 4 மணி நேரம் மழையில்லாத வானிலை எதிர்பார்க்கப்படும் போது மட்டும் மேற்கொள்ளவும். நிலவும் வானிலையினை பயன்படுத்தி ஒத்திவைக்கப்பட்ட நீர்ப்பாசனம், விதைப்பு, உரமிடல் மற்றும் மருந்து தெளிப்பினை தொடரலாம். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவிற்காக வயலினை தயார்படுத்தவும். கம்பு பயிரில் மழை மற்றும் காற்றின் ஈரப்பதத்தினால் ஏர்காட் எனப்படும் தேன் வடிதல் நோய் மற்றும் இலைத்துரு நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. நோய் தாக்குதல் தென்பட்டால் ஏர்காட் நோய்க்கு 1 லிட்டர் தண்ணீரில் கார்பன் டை ஆக்சைடு மருந்தினை 1 கிராம் என்ற அளவிலும், இலைத்துரு நோய்க்கு 1 லிட்டர் தண்ணீரில் மேங்கோசிப் மருந்தினை 2 கிராம் என்ற அளவிலும் கலந்து தெளிக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் கதிர் பருவத்தில் உள்ள மக்காச்சோள பயிருக்கு போதுமான வடிகால் வசதி ஏற்படுத்தவும். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நிலக்கடலையில் களை எடுக்கவும். கடந்த வார தொடர் மழையினால் பருத்தி பயிர் பாதிக்கப்பட்டிருந்தால் பூ உதிர்வை தடுத்து காய் பிடித்தலை அதிகரிக்க 1 லிட்டர் தண்ணீரில் NAA என்ற வளர்ச்சி ஊக்கியை 40 ppm 40 மில்லிகிராமை கலந்து தெளிக்கவும். எதிர்பார்க்கப்படும் அதிவேக காற்றினை கருத்தில் கொண்டு 5 மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். தென்னை மரத்தோப்பில் கிடைக்கும் மழையினை சேமிக்கும் வகையில் வட்டப்பாத்தி அமைக்கவும். மேலும் 5 வயதிற்கு மேலுள்ள ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஷ் கலந்து உரமிடவும். மேலும் ஒரு மரத்திற்கு நுண்ணூட்டச்சத்து கலவை 250 கிராம் அளவில் மண்ணின் மேற்பரப்பில் இடவும். கடந்த வார மழையில் முளைத்த புதிய புற்களை மேய விடுவதை தவிர்ப்பதனால் கால்நடைகளில் குடற்புழுக்களின் தாக்கத்தினை தவிர்க்கலாம்.